அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 1 பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி. அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாராலையும் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். என்னால் பேச முடியல அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் எப்பவும் வச்சுக்காதீங்க. இது ஒரு 30 நாள் கிளாஸ். இந்த 30 நாளும் நீங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. உங்களை கண்டிப்பாக என்னால் இங்கிலீஷில் பேச வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, கிளாஸில் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போவுமே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் இந்த மாதிரி 30 நாள் ஒரு கோர்ஸ் போட்டிங்கன்னா அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு, அவருக்காகவும் நம்ம இந்த கிளாஸை டெடிகேட் பண்ணுறோம். இப்போது இந்த கிளாஸை நம்ம ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ அடிப்படையாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்ப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணும் நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ முதல்ல நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் வைக்கலாம். நம்மளோட கிளாஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போகலாம். முதல்ல சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அல்லது யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ சில உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். சீதா இஸ் பிளேயிங். இங்கே யார் விளையாடி கொண்டிருக்கிறாள்? சீதா விளையாடி கொண்டு இருக்கிறாள். அப்போ விளையாடுதல் அப்படிங்கிற செயலை யார் பண்ணுறது? சீதா பண்ணுறாங்க. அப்போ இந்த வாக்கியத்தில் யார் சப்ஜெக்டு? சீதா சப்ஜெக்ட். ஹீ இஸ் ரன்னிங். அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல யார் ஓடுதல் அப்படிங்கிற செயலை பண்ணுறா? அவன் பண்ணுறான். அப்போ ஹீ தான் சப்ஜெக்ட், அவன் தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். இப்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா ஓரளவு என்ன அப்படிங்கிற தெளிவு கிடைச்சிருக்கும். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. அவன் காஃபி குடிக்கிறான். ராம் இஸ் ஈட்டிங். ராம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். தே ஆர் ரன்னிங். அவர்கள் ஓடுகிறார்கள். இதில் யார் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. முதல்ல சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன நம்ம ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் நகர போகிறோம். சரி, இப்போது ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது உங்களை பற்றி நீங்கள் பேசும் பொழுது ஒவ்வொரு தடவையும் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் பேச மாட்டீங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால், உங்கள் பேர் ராமா இருந்ததுன்னா ராம் சாப்பிட்டுட்ருக்கேன், ராம் விளாண்டுட்ருக்கேன், ராம் தூங்க போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் விளையாட போகிறேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பெயருக்கு பதிலாக நான் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை தான் ப்ரொனவுன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுக்கு பேர் பிரதி பெயர் சொல். அப்போது பெயருக்கு பதிலாக நீங்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது பிரதி பெயர் சொல். அதாவது உங்களோட பேரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஐ ஆம் பிளேயிங், ஐ ரன், ஐ ஈட் இப்படின்லாம் பேசுகிறீங்க இல்லையா. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரொனவுன் அப்படின்னாலும் சப்ஜெக்ட் அப்படின்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி உங்களுக்கு அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாரோ இல்லை ஏதோ ஒரு பேரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி பேசும் பொழுது அவன் விளையாடுகிறான், அவன் தூங்குறான், அவன் சாப்பிட்றான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அருணுக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க, ஹீ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட தங்கச்சியை பற்றி நீங்கள் பேசும் பொழுது உங்கள் தங்கச்சி பேர் சீதாவாக இருந்ததுன்னா சீதான்னு ஒரு டைமும் சொல்லாமல் அவள் விளையாடுகிறாள், அவள் தூங்குகிறாள், அவள் சாப்பிடுகிறாள் அப்படின்னு சீதாக்கு பதிலாக அவள் சொல்லுவீங்க, ஷீ சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் பல பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நண்பர்களோட பேர் ஒருத்தராக சொல்லி இவங்கள விளையாடுறாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு பதிலாக அவர்கள் விளையாடுகிறார்கள், தே பிளே அப்படின்னு சொல்லுவீங்க, தே யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பெயருக்கு பதிலாக நாம் நான், அவள், அவர்கள், நாங்கள் இப்படிலாம் வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். இந்த ப்ரொனவுனை இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் தமிழில் படிச்சிருப்போம். ப்ரொனவுனை பிரதி பெயர் சொல் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த ப்ரொனவுனை நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தன்மை, செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது முன்னிலை, தேர்டு பர்சன் அப்படிங்கிறது படற்கை. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொனவுனை 3ஆக பிரிக்கலாம்.
அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை அப்படிங்கிறது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது. நான், நாங்கள், ஐ, வி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துடும். செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது முன்னிலை, தனக்கு முன்னிருப்பவரை குறிப்பது. நீ, நீங்கள், யூ, யுவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துடும். தேர்டு பர்சன் அப்படிங்கிறது படர்க்கை, மூன்றாவது நபரை குறிப்பது. அவன், அவள், அது, அவர்கள். ஹீ, ஷீ, இட், தே. இந்த தேர்டு பர்சனை இன்னும் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ நீங்களும் நானும் சேர்ந்தா என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தரை பற்றி பேசுவோம். அவனை பற்றியோ அவளை பற்றியோ அதை பற்றியோ அவர்களை பற்றியோ நம்ம பேசுவோம். அதுதான் வந்து தேர்டு பர்சன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா? சப்ஜெக்ட் அப்படின்னாலும் ஒன்று தான், ப்ரொனவுன் அப்படின்னாலும் ஒன்று தான். பட் நம்ம மீன் பண்ணுற வார்த்தைகள் வெவ்வேறு. இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை நான் மீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள், ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், அதுக்கப்புறம் பெயர்கள், இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தரோவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ ப்ளே, இதில் எது சப்ஜெக்ட்? யூ ரன், இதில் எது சப்ஜெக்ட்? தே ஆர் டாக்கிங் அபவுட் தி வெதர், இதில் எது சப்ஜெக்ட்? He goes for a walk every morning, இதில் எது சப்ஜெக்ட்? She is writing the exam, இதில் எது சப்ஜெக்ட்? இப்போ verb அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நாம் செய்யும் செயலை குறிப்பதே வினை. நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ அதுதான் வினை. ஆடுறது, பாடுறது, ஓடுறது, விளையாடுறது, ப்ளே, ரன், ஜம்ப், ஈட், இது எல்லாமே வினை. இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். verb அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது நான் விளையாடுறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், அவன் விளையாடுறான், அவள் விளையாடுறா, அவள் சாப்பிட்றா, அவள் தூங்குறா இப்படின்லாம் சொல்கிறதுக்கு சப்ஜெக்ட் கூட V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக அந்த வேர்பை மட்டும் நம்ம மீன் பண்ணுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங், ஐஎன்ஜியை கட் பண்ணிடுங்க, ப்ளே. அதே மாதிரி ரன்னிங், ஐஎன்ஜி கட் பண்ணிடுங்க, ரன். வாக்குடு, ஈடி கட் பண்ணிருங்க, வாக். ஜம்ப்டு, ஈடி கட் பண்ணிருங்க, ஜம்ப். இந்த மாதிரி எந்த ஐஎன்ஜி ஃபார்மேட்டோடையும் வராது, எந்த இடி ஃபார்மேட்டோடையும் வராது. சிம்பிளாக அந்த வேர்ப் மட்டும் நம்ம மீன் பண்ணுவோம். ப்ளே, ரன், ரைட், ஸ்லீப், இந்த மாதிரி. இப்போ நான் விளையாடுகிறேன் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நான், ஐ, விளையாடுகிறேன், ப்ளே. நீ விளையாடுற எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நீ, யூ, விளையாடுகிறாய், ப்ளே. நாங்கள் விளையாடுறோம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வி, நாங்கள், ப்ளே, விளையாடுறோம். அவர்கள் விளையாடுகிறார்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? தே, அவர்கள், விளையாடுகிறார்கள், ப்ளே. இப்போ நம்ம சப்ஜெக்டை ரெண்டாக பிரேக் பண்ணியிருக்கோம்ல. இப்போ அடுத்த பாதி வரலாம். ஹீ, ஷீட்டுக்கு அவன் விளையாடுறான் எப்படி சொல்கிறது? ஹீ பிளேஸ். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால் அவன் விளையாடி கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கும் அவன் விளையாடுறான் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அவன் விளையாடுறான் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஹீ பிளேஸ். அவள் விளையாடுறா, ஷீ பிளேஸ். அப்போ அந்த வேர்போட எஸ் ஆட் பண்ணிடணும். ஹீ, ஷீ, இட்டு நேம் வரும் பொழுது வேர்போட எஸ் ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி அது சாப்பிடுது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? இட் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பேர் சொல்லி நம்ம சொல்கிறோம். ராம் விளையாடுறான், ராம் பிளேஸ். இப்போ உங்களுக்கு எப்படி சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். நான் சாப்பிட்றேன், அவ விளையாடுறா, அவன் தூங்குறான், நாங்கள் எழுதுகிறோம். இப்போது நான் கிரிக்கெட் விளையாடுறேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நான் விளையாடுறேன் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம்? ஐ ப்ளே. என்ன விளையாடுறேன்? கிரிக்கெட் விளையாடுறேன். அப்போ ஐ ப்ளே பக்கத்தில் கிரிக்கெட் போட்டுக்கோங்க, முடிஞ்சது. ஐ ப்ளே கிரிக்கெட். அடுத்து கவனிங்க, நான் காஃபி குடிக்கிறேன், நான் குடிக்கிறேன் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ட்ரிங்க். என்ன குடிக்கிறேன்? காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் காஃபி. அவன் காஃபி குடிக்கிறான், அவன் குடிக்கிறான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹீ ட்ரிங்க்ஸ். என்ன குடிக்கிறான்? காஃபி. ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி. அவ்வளோதாங்க. இப்போ நான் சில கேள்விகள் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. அவள் ஃபுட்பால் விளையாடுறா, அவர்கள் பிரியாணி சாப்பிடுகிறார்கள், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சரி,
இப்போ நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நான் விளையாடுறேன், ஐ ப்ளே. என்ன விளையாடுறேன்? கிரிக்கெட். அப்போ ஐ ப்ளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுறேன். நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ப்ளே கிரிக்கெட் தினமும், எவ்ரிடே. அவ்வளோதான். அந்த எவ்ரிடேவை பின்னாடி ஆட் பண்ணிடணும். இதில் தமிழில் வந்து நம்ம அப்படியே சொல்லி அதை லிட்ரலாக நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, அது தப்பாயிரும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி அவன் தினமும் காஃபி குடிப்பான். அப்போ அவன் குடிப்பான். என்ன குடிப்பான்? காஃபி குடிப்பான் தினமும். அப்போ ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி தினமும், எவ்ரிடே. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சென்டென்சஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். மீண்டும் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.